ஒரு 7-8 வருஷமாகவே சென்னை சூப்பர் கிங்ஸ் மேலே ஒரு கிரிட்டிசிசம் பொதுவாக வச்சுக்கிட்டே இருப்பாங்க. பேர் தான்ப்பா சென்னை சூப்பர் கிங்ஸு, ஆனால் தமிழ்நாடு பிளேயர்ஸே எடுக்க மாட்டுறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த குறைய அந்த தடவை சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து சும்மா பெரிய ஃபுல் ஸ்டாப், சின்ன ஃபுல் ஸ்டாஃபில் பெரிய ஃபுல் ஸ்டாப் வைக்கிற அளவுக்கு வச்சுட்டாங்க. ஏன்னா ஒரு அஸ்வின் எடுத்து, விஜய் சங்கர் எடுத்து, ஆண்ட்ரே சித்தார்த் எடுத்து, பஞ்சாபெல்லாம் விட்டுட்டு வந்துட்டு இங்கே தமிழ்நாட்டிலே இருந்து இப்போ தமிழ்நாட்டுக்காக ஆடிட்டு இருக்கார் குர்ஜப்ரீத் சிங்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர், ஓகே உங்கள் கணக்குப்படி ஒரு 3 பேர்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்க. பட் ஒரு 4 பேரை இந்த தடவை சென்னை சூப்பர் கிங்ஸ் எடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறதும், தென் ஐபிஎல் ஆக்ஷனில் கிட்டத்தட்ட ஒரு 6 தமிழ்நாடு பிளேயர்ஸ் சோல்டு ஆகியிருக்காங்க அப்படிங்கிறதும் நல்ல விஷயம். பேசுவோமே, நிறைய பேசுவோமே. புதுவிதமாக இந்த தடவை வந்து ஒரு ஆண்ட்ரே சித்தார்த், குர்ஜப்ரீத் சிங்லாம் வந்து ஆக்ஷனுக்கு விலை போனாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது. ஸோ பேசுவோம். அண்ட் நீங்கள் மறக்காமல் முழு வீடியோவும் பாருங்கள். அண்ட் நீங்கள் எந்த பிளேயர் இந்த ஆக்ஷனில் பிக் ஆனதை பற்றி ரொம்ப சந்தோஷப்படுறீங்க அப்படிங்கிறதும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ நீங்கள் லைக் பண்ணும்போது தான், நிறைய பேர் லைக் பண்ணும்போது தான் நம்மளோட வீடியோவை யூடியூப் ஸோ எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கும் அண்ட் ரீச்சும் நிறையா வரும். ஸோ உங்களால் இந்த விஷயம் நடக்குதுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஜென்டில் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐபிஎல் ஆக்ஷன் 2025 ஸ்பெஷல் கிரிக்கெட் ஆனந்தா ஷோவிற்கு உங்களை வரவேற்கின்றேன். முதல்ல அன்னவரார் வழியோடு வாத்தி கம்மிங் ஒத்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும். ஸோ அஸ்வின் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு ஒரு 10 வருஷம் கழித்து திரும்ப ஆட போகிறாரு, சேப்பாக்குக்கு அவர் வரப்போகிறாரு அப்படிங்கிறத வந்து ஒரு மாதிரி கார்னிவல் மாதிரி ஆக்கிட்டாங்க. ஸோ அஸ்வினுக்கு ஒரு 38 வயசு, ஆனால் அந்த கமிட்மெண்ட் ஒன்று இருக்குது இல்லையா? ஸோ இந்த கமிட்மெண்ட்டுக்கு கிடைச்ச ஒரு ஊதியமாக அதை நான் பார்க்குறேன். 9.5 கோடிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் எடுத்தாங்க. அஸ்வின் லாஸ்ட் 2 இயர்ஸாக ஒரு ஐபிஎல் ஸ்டாட்ஸ் என்ன தெரியுமான்னு சொல்லி நீங்கள் ஒரு மாதிரி புட் டவுன் பண்ணலாம். பட் சிம்பிள், அஸ்வின் அண்ட் சேப்பாக், அது நான் டெஸ்ட்டுன்னு வரமாட்டேன், நீங்கள் ஐபிஎல்னு வரமாட்டேன். பட் அஸ்வின் வந்து ஒரு ஃபைட்டர், ஒரு கேரக்டராகவே ஒரு பெரிய ஒரு ஃபைட்டர். ஸோ அப்படிங்கும்போது சேப்பாக்கில் முட்டி மோதி ஒரு 7 மேட்ச் ஒரு 4 மேட்ச் நல்லா பண்ணிடுவார். அண்ட் கூட ஜடேஜாவும் இருக்கிறாரு. நூர் அகமது இன்கேஸ் ஆடுறாருன்னு வைங்களேன். ஸோ அவருக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு புஷ் கிடைக்கும். ஸோ அஸ்வின் சேப்பாக் வரும்போது ஐபிஎல்ல மொத்தம் 50 விக்கெட்ஸ் எடுத்துருக்கிறாரு. கிட்டத்தட்ட டால்பால் ரேஷியோ அஸ்வின் வந்து தோனி இந்த பவர் பிளேயில் யூஸ் பண்ணார். அதெல்லாம் சின்ன வயசு, அவர் சின்ன வயசு, இதெல்லாம் நம்ம சின்ன வயசு ஞாபகங்கள். ஸோ இப்போது அஸ்வின் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு வந்திருக்கிறாரு. அப்புறம் அவரோட பேட்டிங் தாங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த டிஎன்பிஎல்ல ஒரு சேப்பாக்கில் நடந்த அந்த நாக் அவுட்ஸ் மேட்சில் எல்லாத்துலேயுமே வந்து அடித்து பூந்து விளாசி தள்ளினாரு இல்லை. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் யோசிக்கவும் வைக்குது. கடைசி அதுலேயும் அடித்தது எல்லாமே 6-4 தான் அடித்தார். ஓகேங்களா? ஒரு 250, அதுக்கப்புறம் ஒரு 350 அடித்தார். 350 அடித்து ஒரு மேட்ச், ஒரு சில மேட்ச்சில் ஃபோர்ஸ் கம்மியாகவும் மிச்ச மேட்ச்சில் வந்து 6 கம்மியாகவும் அடித்தார். ஸோ அஸ்வின் வந்து பேட்டிங்கை கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்கிறாரு. பட் அது ஐபிஎல் ஸ்டாண்டர்டுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு தெரியல. ஆனால் அவரை சென்னை சூப்பர் கிங்ஸில் ஒரு மிடில் ஆர்டர் லோவர் மிடில் ஆர்டர் பேட்டராகவும் அவரை பயன்படுத்திக்கலாம். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஸோ அஸ்வின் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு ஆட வராரு அப்படிங்கும்பொழுது லைக் தோனிக்கு எந்த அளவுக்கு ஒரு ரசிக கூட்டம் இருக்கோ அதே அளவுக்கு அஸ்வினுக்கு ஒரு ரசிக கூட்டம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ தோனிக்கு ஒரு பாட்டு போகிறாங்கன்னா அஸ்வினுக்கு டெஃபினட்டாக ஒரு பாட்டு போட்டு அவர் வெல்கம் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு ஸோ அஸ்வினோட வேல்யூ அப்படிங்கிறது. ஸோ அஸ்வின் சென்னை சூப்பர் கிங்ஸ் அண்ட் சேப்பாக், அஸ்வின் தோனி சென்னை சூப்பர் கிங்ஸ் சேப்பாக், அதெல்லாம் வேறு மாதிரி ஒரு பாண்டு. ஸோ அஸ்வின் வந்து தமிழ்நாடு பிளேயர்களிலே வந்து 2வது அதிகமாக ஏலம் போன ஒரு பிளேயர் லிஸ்ட்டில் அவர் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்ததாக சின்னப்பம்பட்டியிலேருந்து சேலத்திலேருந்து நடராஜன், அவரை வந்து ஒரு சென்னை சூப்பர் கிங்ஸ் போவாங்கன்னு எதிர்பார்க்கும்போது சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆக்சுவலி போகலை. எஸ்ஆர்ஹெச் இவருக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்கும்போது எஸ்ஆர்ஹெச் போகலை. ஆனால் தமிழ் கோச், அதாவது ஹேமந்த் பதானி, அவர் வந்து டெல்லி கேபிட்டல்ஸில் இருக்காருங்கிறதுனால இவரை ஹெவியாக சஜஸ்ட் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ நடராஜன் இப்போது மிச்சல் ஸ்டார்க்கு கூட சேர்ந்து ஓவர் போட போகிறாரு. லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட்டு, அதாவது மிச்சல் ஸ்டார்க் நியூ பாலில் அப்படின்னா டெத் ஓவரில் நம்ம நட்டு தான், வேறு யார்? ஸோ நட்டு ஆல்ரெடி டெல்லிக்கு அகேன்ஸ்டாக டெல்லி ஃபெரோஷா கோட்டால் ஒரு மாதிரி நறுக்குன்னு போட்டு விக்கெட் எடுத்து கொடுப்பார்ல, அதெல்லாம் ஞாபகம் வச்சு தான் எடுத்திருப்பாங்களா அப்படிங்கிறது நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. நட்டுவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஐபிஎல்ல டிஎன்பிஎல்ல கன்சிஸ்டன்சி இப்போ ரீசெண்ட் பாஸ்ட் மாதங்களில் இன்னொன்று பேட் கமின்ஸ்க்கு எப்பயாவது ஒரு ப்ரெஷராக இருக்குன்னா நட்டு நீ போடு அப்படின்னு கொடுத்துட்டு போயிடுவார். ஆனால் நட்டு அந்த ஓவர்ஸ்லாம் சூப்பராக போட்டுருவார். பவர் பிளேயில் ஒரு ஓவர் நல்லாவும் போடுறாரு. டெத் ஓவரில் 3 ஓவர் முக்கியமான நேரத்தில் நல்லா போட்டு ஜெயிக்க வச்சு கொடுக்குறாரு நட்டு. ரீசெண்ட் பாஸ்ட் டைமில் யாருக்கிற ஒரு சரியாக விழுது. ஸோ நட்டு 10.75 கோடிக்கு டெல்லி கேபிட்டல்ஸுக்கு போகிறாரு அப்படின்னா ஆஹா நட்டு தான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ நட்டு தான் இந்த ஐபிஎல் ஆக்ஷன்லேயே அதிக காசுக்கு விலை போன தமிழ்நாடு பிளேயர். சல்யூட் நட்டு. அதுக்கப்புறம் விஜய் சங்கர் வந்து 1.2 கோடிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் எடுத்திருக்கிறாங்க. இந்த 1.2 கோடிக்கு
இவர் நல்ல ஒரு வேல்யூ பையாக தான் நான் பார்க்குறேன். எந்த இடத்துல ஆட வைக்க போகிறாங்க, ரஹானே மாதிரி அந்த 1-down பொசிஷனா இல்லை இவர் பேக்கப்பாக இருக்க போகிறாராங்கிறது ஒரு கேள்வி. ஆனால் விஜய் சங்கர் ஓகே இது வந்து உங்களுக்கு டெஸ்ட் கிரிக்கெட் ரெட் பால் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும், பட் நான் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸை கொண்டு வைக்கிறேன்னு நினைக்கிறேன். இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் நடந்த ரஞ்சி ட்ரோஃபி மேட்சஸ்களில் தமிழ்நாட்டுக்காக ரொம்ப நல்ல நல்ல ரன்கள் அடித்தவர் அது விஜய் சங்கர் தான் அண்டர் ப்ரெஷரில். அப்படிங்கும்போது விஜய் சங்கர்கிட்ட இந்த கிரிக்கெட் இருக்குது தான், அது T20 கிரிக்கெட்டாக இருக்கான்னா அந்த ஒரு 2 மாதம் ஸ்பெஷலாக ஒரு 3 மாதம் அதுக்காக ஒர்க் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ இவரும் ஆல்மோஸ்ட் ஹோம் கம்மிங் தான். இவர் 2014 இருந்தாரா, அதுக்கப்புறம் இப்போ தான் இருக்கிறாரா. விஜய் சங்கர் ஸ்குவாடில் கண்டிப்பாக இருப்பார், 11th எந்த அளவுக்குன்னு தெரியல, டவுட்டு. பட் சொல்ல முடியாது, நம்மளுக்கு அந்த நம்பர் 4ல் நம்பர் 3ல் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பேட்ஸ்மேன் ஒருத்தர் நிறுத்துகிற ஒரு வேணும்னா விஜய் சங்கரை கூட ஆட வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ஆல்ரெடி நான் இவரை பற்றி ட்வீட் போட்டிருந்தேன், ஆண்ட்ரே சித்தார்த் பற்றி இந்த புஜிபாபு டைமில் ஃபாலோ பண்ணியிருக்கீங்களான்னு தெரில. அதுக்கப்புறம் ஆண்ட்ரே சித்தார்த் வந்து இப்போது இந்தியாவுக்காக அண்டர்-19 ஏஷியா கப் வந்து ஆட போகிறார். ஆண்ட்ரே சித்தார்த்துக்கு வயசு 18. ஆக்ஷனில் 30 லட்சத்துக்கு ஏலம் போனார். சென்னை சூப்பர் கிங்ஸ் இவரை எடுத்தாங்க. இதில் எனக்கு அஸ்வின் எடுத்ததை விட நட்டு எடுத்தது ஒரு சந்தோஷம், அஸ்வின் எடுத்தது சந்தோஷம். பட் இவங்களை விட எனக்கு வந்து ஆண்ட்ரே சித்தார்த் ஏலம் போனது தான். ஆண்ட்ரே சித்தார்த் வந்து கூச் பிகாரில் மட்டும் விட்டு வெளுத்து ஒரு மாதிரி டபுள் 100 ரன்னை பாலில் ஒன்று அடித்தார். ஒன்று புஜிபாபுவில் குஜராத் டீமுக்கு அகென்ஸ்டாக ரேங்க் தேர்னர் அண்டர் ப்ரெஷரில் 94 பாலுக்கு 115 ரன் அடித்தார். அப்புறம் இவர் இந்தியாவோட அந்த அண்டர்-19 டீமில் இல்லை, சோர்ந்து உட்கார வாரில் பார்க்கும்போது திரும்பி ரஞ்சி ட்ரோஃபி ஆட போனார். ரஞ்சி ட்ரோஃபியில் 66 நாட் அவுட்டு, 55 நாட் அவுட்டு, 94, 78, 372 ரன்னு ப்ளஸ் 92ங்கிற ஆவரேஜோட நல்லா அடோப்ட் பண்ணி ஆடக்கூடிய ஒரு ஆண்ட்ரே சித்தார்த். எப்படின்னா நான் சொன்ன டபுள் 100 219 பாலில் 218 ரன்னு. ஆனால் இந்த 66 ரன்னுங்கிறது வந்து ஒரு 100 பாலுகளுக்கு மேலே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 41 ரன் 55 ரன்லாம் ஒரு பாலுக்கும் ரன்னுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரன் கிட்டத்தட்ட ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு அவரோட அந்த கேமில் இருக்கக்கூடிய அந்த அடோப்ட்னஸ் அப்படிங்கிறது வந்து அந்தளவுக்கு கேமை வந்து ஒரு உள்வாங்கி அதுக்கேற்ற மாதிரி என்ன டீமுக்கு என்ன தேவை, இங்கே இப்போ என்ன பண்ணணும், என்ன ஷார்ட்ஸ் ஆகணும்னு சொல்லிட்டு ஸோ மனசில் ஓட்டிட்டு ஆடுற ஒரு பையன் நான் நினைக்கிறேன். பட் ஆண்ட்ரே சித்தார்த்துக்கு இந்த ஒரு வருஷம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா செம்மையான ஒரு வருஷம் தான் சொல்கிறேன். புஜிபாபு தமிழ்நாடு ரஞ்சி டெபியூ, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா புஜிபாபுல ஒரு விளையாண்டது, இந்தியாவுக்கு செலக்ட் ஆனது. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா IPL 30 லட்சத்துக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு போயிருக்காரு. அதுக்கப்புறம் சித்தார்த் மணிமாறனும் சாய் கிஷோரும் போன வருஷம் எந்தெந்த டீமில் இருந்தாங்களோ அதே டீமுக்கு போயிட்டாங்க. சாய் கிஷோர் 2 கோடிக்கு குஜராத் டைட்டன்ஸ் எடுத்தாங்க. அவங்களுக்கு ஸ்பின்னர் நீடு தான். ஆல்ரெடி வாஷிங்டன் சுந்தரியும் GT எடுத்துருக்காங்க, பட் சாய் கிஷோரும் தேவை தான். அப்புறம் சித்தார்த் மணிமாறன் லக்னோவுக்கு போன வருஷம் விளையாடும் போது விராட் கோலியோட விக்கெட் எடுத்தார். அப்போது ஜஸ்டின் லேங்கர் இவரை பற்றி நல்லா புகழ்ந்து பேசினாருங்கிறதுனால திரும்பவும் இவங்களை எடுத்துருக்காங்க. திரும்பவும் அதே டீமுக்கு போயிருக்கிறாங்கன்னா ஒரு விஷயம்னா அந்த வருஷம் அவங்க அந்த டீமுக்கு நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அது வாட்டர் பாட்டில் சரியாக தூக்குனதாகவும் இருக்கலாம், டக்அவுட்லேருந்து சென்டர் பிச்சில் இருக்கக்கூடிய பேட்டருக்கு என்ன தேவை அப்படிங்கிறது சரியாக கொண்டு போனதாகவும் இருக்கலாம், ட்ரிங்க்ஸ் சரியாக எடுத்துகிட்டு போனதாகவும் இருக்கலாம். பட் ஏதோ ஒரு வகையில் இவங்களை பிக் பண்ணியிருக்கிறாங்கன்னா அந்த எமோஷன் அந்த பாண்ட் அப்படிங்கிறது அந்த ஃப்ரான்ச்சைஸ் மேலே இருக்குது. இது பின்னாடி இப்போ இல்லை, எப்பயாவது அது பயன்படும். பட் இந்த வகையில் சாய் கிஷோர் சித்தார்த் மணிமாறன் கன்சிஸ்டண்ட்டாக இவங்க ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க, அன்சோல்ட் ஆகாமல் அப்படிங்கிறத பார்க்கும்போது நல்லாவும் இருக்குது. அப்புறம் குர்ஜப்னீத் சிங் 2.2 கோடிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் எடுத்துருக்காங்க. இப்போ விஜய் சிசிக்காக ஒரு ஆடிக்கிட்டு இருக்கிற டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் டால் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர், ஸ்விங் பண்ணுவார், இது மாதிரி ஹெவி பால் ஹார்ட் பாலுகளை போடக்கூடியவர் குர்ஜப்னீத் சிங். ஸோ இந்த வருஷம் IPLக்கு செலக்ட் ஆகியிருக்கிறாரு. குர்ஜப்னீத் சிங் வந்து நியூ பால் ரொம்ப நல்லாவும் போடுவார். அவரோட ஹைட்டுக்கு ஒரு மாதிரி லைனுக்கு எடுத்துகிட்டு போவார். லெஃப்ட் ஹேண்டருக்கு நல்லா போடுவார், ரைட் ஹேண்டருக்கு நல்லா போடுவார். டெத் ஓவரில் நியூ பாலை விட பெஸ்ட்டாக போடுவார் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் குர்ஜப்னீத் சிங்னு சொன்னால் எனக்கு ஞாபகம் வருது, எனக்கு நியூ பால் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். அண்ட் குர்ஜப்னீத் சிங் TNPயில் போன வருஷம் நல்லா பண்ணலை. ஆனால் அதுக்கு முந்தின வருஷங்களில் குர்ஜப்னீத் சிங் பேர் அடிக்கடி ஒழிச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ குர்ஜப்னீத் சிங் வந்து இந்த வருஷம் TNPயில் சரியாக பண்ணனாலும் அண்ட் TNPயில் அந்த ரேடாரில் இருக்கிறார் அப்படிங்கிறதுனால வந்து குர்ஜப்னீத் சிங்கை சென்னை சூப்பர் கிங்ஸ் கொத்தி எடுத்துருக்கிறாங்க. யூஸ்ஃபுல்லாக இருப்பார். இன்கேஸ் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபாஸ்ட் பாலர் தேவைப்பட்டாலோ, இல்லைனா 11th இருக்கக்கூடிய பர்டிகுலராக ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் பாலர் சொதப்பாரு, கலீல் அகமது சரியாக பண்ணலாம், அப்போது இன்னும் லெஃப்ட் ஆஃப் ஃபாஸ்ட் பாலர் ஒரு குர்ஜப்னீத் சிங் ஒரு 2 மேட்ச் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் வாஷிங்டன் சுந்தர் 3.2 கோடி. GTயை பொறுத்த வரைக்கும் லாபம், ஆனால் ஒரு பிளேயராக சுந்தருக்கு ரொம்ப ரொம்ப நஷ்டம். ஒரு மாதிரி இந்த வருஷம் 3 கோடினா அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 கோடி இல்லை 7 கோடிக்கு போயிருக்கணும். ஆனால் சுந்தருக்கு வந்து கம்மியாக தான் காசு கிடச்சிருக்கு. பட் சுந்தர் இப்போ ரஞ்சி ட்ரோஃபியில், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டுக்கு அகேன்ஸ்டாக, அந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்டாக வந்து ஒரு மாதிரி பேர்த்தில் ஒரு 90 பால் கிட்டத்தட்ட வந்து ஆனாரா, நல்லா டிஃபென்சிவ் டெக்னிக் இருந்தது. ஓகே. அப்புறம் ஸ்ரீலங்காவில் நடந்த அந்த T20 மேட்ச் ஒன்று சூப்பர் ஓவர் நடந்துச்சு. அதுக்கு சுந்தர் தான் அதில் வந்து சூப்பர் ஓவர் பவுல் பண்ணார், மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தாரு. ஸோ சுந்தர்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஸ்கில்ஸ் இருக்குது. இது போக வருண் சக்கரவர்த்தி, சாய் சுதர்ஷன், ஷாருக் கான் இவங்க எல்லாருமே ரிட்டைன் செய்யப்பட்டவங்க. ஆனால் இந்த ஆக்ஷனில் ஷார்ட் லிஸ்ட் ஆகி அண்ட் அவங்க அன்சோல்ட் ஆனவங்க தமிழ்நாட்டிலேருந்து யாராருன்னா
இந்திரஜித்து இந்த வருஷம் பிக் ஆவார்னு நினச்சேன். கேகேஆரில் இருந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் ஐபிஎல் ஆடல. இந்திரஜித்து, முகமது அலி டைம் இருக்குது. பி விக்னேஷ் அவரோட பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. பி விக்னேஷ் சொல்லும் போது ஞாபகம் வருது, என்ன ஆயிடுச்சுன்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து விக்னேஷ் புத்தூர் அப்படிங்கிற ஒரு சைனா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரை பிக் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற நியூஸ் கடைசி நேரத்தில் ஒரு மாதிரி வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அது வந்துக்கிட்டே இருக்கும்போது நான் கூட வீடியோவில் சொல்லிட்டேன், அதாவது விக்னேஷ் புத்தூர் அப்படிங்கிற ஒரு திண்டுக்கல் பையன் மும்பை இந்தியன்ஸுக்கு வந்து பிக் ஆகியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நான் வந்து வீடியோவில் கூட நான் சொல்லியிருந்திருப்பேன். ஆனால் ஆக்சுவலி உண்மை என்னென்னா, நான் பி விக்னேஷ் திண்டுக்கல் டிராகன்ஸ்க்காக லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் பி விக்னேஷ் வந்து ஆப்ஷனில் ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்கிறாரு அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சுது. ஆனால் இது விக்னேஷ் புத்தூர் டிஎன்சிஏல இல்லவே இல்லையே, ஒரு வேளை கடைசி நேரத்தில் ஏதாவது ஆட் பண்ணி விட்டுருக்குவாங்களோன்னு நினச்சி நானும் வீடியோவில் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது விக்னேஷ் புத்தூர் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேரளாக்காரர் அந்த பையன், அவருக்கும் ஆல்மோஸ்ட் அந்த 20-21 வயசு தான் ஆகுது. லெஃப்ட் ஆர்ம் சைனாமேன் தான். ஸோ நம்ம நினச்ச விக்னேஷ் புத்தூர் அப்படிங்கிறது நம்ம நினைக்கிற விக்னேஷ், அதாவது பி விக்னேஷ் கிடையாது. அவர் நாக் அவுட்ஸில் திண்டுக்கல் டிராகன்ஸ் நல்லாவும் பண்ணியிருப்பார், ஒரு 2-3 மேட்ச் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கியிருப்பார். அவரு கிடையாது. இது கேரளாவில் இருக்கக்கூடிய விக்னேஷ் புத்தூர். அவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸுக்கு சோல்ட் ஆகியிருக்கிறார் அப்படிங்கிறதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். யாராவது தவறுதலாக இல்லைப்பா விக்னேஷ் புத்தூர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் டிராகன்ஸ் ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த கிளிப்பை கட் பண்ணி அப்படியே ஷேர் பண்ணுங்கள். ஆனால் அந்த ட்வீட் போட்டவங்க யோசிச்சு பாருங்களேன், அந்த ட்வீட்டு எல்லா இடத்துலையும் காட்டுத்தீ போல் பரவிடுச்சு. ஏன்னா நிறைய பேர் சந்தோஷமாக ஒரு மாதிரி ட்வீட்டும் போஸ்ட்டும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலி இந்த டிஎன்பியில் திண்டுக்கல் டிராகன்ஸுக்காக ஆன அந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் 20 வயசு 18 வயசு இல்லை 19 வயசாக இருக்கும். அவரு முகமது அலி, ஆண்ட்ரே சித்தார்த்லாம் ஒரு ஏஜ் தான். ஸோ அவருக்கு கால் பண்ணி எப்பா சூப்பர்ப்பா நீ வந்து ஐபிஎல் வந்து செலக்ட் ஆகிருப்பான்னு சொல்லி நிறைய பேர் கால் பண்ணி நிறைய பேர் ஸ்டோரி போட்டிருந்தாங்க. அப்படின்னா அப்போ பி விக்னேஷோட மனசு எந்த அளவுக்கு காயப்படும். இவ்வளோ கேர்லெஸ்ஸாக ஒரு R&D ஒர்க் பண்ணாமல் அப்படின்னு என் மனசுக்குள்ளே எனக்கு ஒரு மாதிரி நானே என்னை திட்டிக்கிறேன், நானே என்னை பனிஷ் பண்ணிக்கிறேன். பட் யோசிச்சு பாருங்கள் பி விக்னேஷ் இடத்துலேருந்து, ஓகேங்களா. ஆனால் இந்த ஆப்ஷனில் வந்து அதான் என்ன சொன்ன இந்திரஜித், முகமது அலி, முருகன் அஸ்வின், அதுக்கப்புறம் ஆதன் கானு, சோனி யாதவ், சஞ்சய் யாதவ், ரித்திக் ஈஸ்வரன், அஜித்தீஷ் வந்து பார்த்திங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் பிக் பண்ணிடுறாங்க. போன வருஷமே பிக் பண்ணியிருக்கணும், ஆனால் பிக் பண்ண முடியலை. ஸோ இவங்க தாண்டி நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனில் வந்து அன்சோல்ட் ஆகியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சோகமான செய்தியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் என்ன சொன்ன மாதிரி குர்ஜப்னீத் சிங், வாஷிங்டன் சுந்தர், சாய் கிஷோர், சித்தார்த் மணிமாறன், அதுபோக வந்து பார்த்திங்க அப்படின்னா அஸ்வின், நடராஜன், விஜய் சங்கர், ஆண்ட்ரி சித்தார்த்னு ஆல்ரெடி ஒரு 8 பேர் ஆப்ஷனில் எடுத்து ஆல்ரெடி ஒரு 3 பேருன்னு ஒரு 11 பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 11-12 பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஐபிஎல் 2025 ஆடுவாங்க. அண்ட் அது முக்கியமான விஷயம் என்ன, ஆண்ட்ரி சித்தார்த்தை ஏதாவது ஒரு மேட்ச் 2 மேட்ச் ஆட வைப்பாங்களா, வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற பொறுத்து இருந்து பார்ப்போம். தென் தமிழ்நாடு பிளேயர்ஸ் யாரெல்லாம் சோல்ட் ஆகியிருக்கிறாங்க அப்படிங்கிற வீடியோ இதோட நிறைவடையுது. அண்ட் மறக்காமல் உங்களை கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். அண்ட் இவங்களில் யார் உங்களுக்கு செலக்ட் ஆனது ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஆண்ட்ரே சித்தார்த் செலக்ட் ஆனதில் ரொம்ப சந்தோஷம். 30 லட்சத்தில் சிஎஸ்கே எடுத்துருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் எடுக்கணும். இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸை பிக் பண்ணி அவங்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் எக்ஸ்பீரியன்ஸ், ஐபிஎல் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கார்னிவல் எக்ஸ்பீரியன்ஸ், அது ஒரு ப்ரெஷர்லேருந்து அவங்க வெளியில் வர வைக்கிறதுக்கு ஸோ இந்த மாதிரியான டோர்னமெண்ட்ஸ் உங்களுக்கு கை கொடுக்கும். ஆண்ட்ரே சித்தார்த் ஆல்ரெடி டிஎன்பிஎல் ஆனாலும் ஒரு ஐபிஎல் மாதிரி வராது, ஓகேங்களா. தென் வீடியோ நிறைவடையுது. அண்ட் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நட்ராஜனை விட அஸ்வினை விட எனக்கு ஆண்ட்ரே சித்தார்த் ஒரு யங்ஸ்டர் இந்த தடவை சோல்ட் ஆனதை பார்க்கும்போது ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது. அண்ட் குர்ஜப்னீத்தோட பிக்கும் வந்து ஒரு மாதிரி செம்ம தான். பட் சுந்தர் 3.2 கோடிக்கு என்னால் யூகிக்கவே முடியல, எப்படி என்னால் சகிச்சிக்கவே முடியலங்க. ஓகேங்க, இந்த வீடியோ நிறைவடையுது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முன்ன சொன்ன மாதிரி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கப்புறம் உங்களோட கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்களில். நன்றி.